குளிர்விக்கச் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் ஸ்ரீ நீல மாரியம்மனுக்கு ஊஞ்சல் சேவையை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். விழாவை ஒட்டி நடைபெற்ற குழந்தைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கரூர் ஸ்ரீ ஆணிலையப்பர் கோவிலில் நாயன்மார்கள் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சிவனடியார்கள் திருமுறைகளை பாடியபடி இந்த திருவீதி உலாவில் கலந்து கொண்டு நாயன்மார்களின் திருவருள் பெற்றனர். கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஆணிலையப்பர் சமேத அலங்கார வள்ளி சவுந்தரநாயகி அம்மன் உடனுரை ஈசன் திருக்கோயில். இங்கு 63 நாயன்மார்களில் புகழ்சோழர் நாயனார் மற்றும் மூர்த்தி நாயனார் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நாயன்மார்களான புகழ்சோழர் நாயனார் மற்றும் மூர்த்தி நாயனார் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடத்தி அலகு சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இருகரம் கூப்பியபடி கோவிலின் மடவளாகத்தை நாயன்மார்கள் வலம் வந்தனர். இந்த திருவீதி உலாவில் சிவனடியார்கள் திருமுறைகளை பாடி இறையருள் பெற்றனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஃப்ரீடம் பிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் అమృతాంజన్ పెయిన్ బామ్ ఎక్స్ట్రా పవర్. ఈ రోజు నుంచి వంటలన్నీ కొత్త ఫ్రీడమ్ రైస్ బ్రాన్ ఆయిల్ తోనే. ఇది ఫిజికలీ రిఫైన్డ్ అంటే ఎక్కువ ఒరైజనాల్. ఇది చెడు కొలెస్ట్రాల్ ని తగ్గించి మంచి కొలెస్ట్రాల్ ని పెంచుతుంది. అత్తయ్య ఇవన్నీ మీకెలా తెలుసు? నేను డాక్టర్ కంటే తక్కువ ఏంటి? ఫ్రీడమ్ రైస్ బ్రాన్ ఆయిల్ ఇందులో 10,000 ppm కు పైగా ఒరైజనాల్ ఉంది. లంచ్ ఓవర్ అన్నా. మళ్ళీ రెడీ చేయరా. కొత్త అమృతాంజన్ స్ట్రాంగ్ డబుల్ పవర్ తో తలనొప్పి మరియు వెన్నునొప్పిని చేస్తుంది అవుట్. కొత్త అమృతాంజన్ స్ట్రాంగ్ డబుల్ పవర్ తో வியாசர் தானே பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார், அந்த உபகார ஸ்மிருதி. பராசரர் விஷ்ணு புராணத்தை கொடுத்தார், அந்த உபகார ஸ்மிருதி. உபகார ஸ்மிருதினா செய் நன்றி உணர்வுன்னு அர்த்தம். உபகாரம்னா நன்றி, நமக்கு உதவின்னு வச்சுங்க. உபகார ஸ்மிருதின்னு உதவிய ஞாபகம் வச்சுட்டு திரும்ப உதவ வேண்டும்ங்கிற ஆசை அந்த ஸ்மிருதி அவர்கிட்ட. ரெண்டாவது, நம்மாழ்வார் பக்கல் பிரேமாதிசயமும். நம்மாழ்வார் இடத்துல ரொம்ப காதலவு இருக்கு. அந்த 2 ரிஷிகளிடத்திலே நன்றி உணர்வு, நம்மாழ்வாரிடத்திலே பெருங்காதல். மூணாவது, வியாசசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் அருளி செய்ய வேண்டும்ங்கிற விருப்பமும். வியாசர் எழுதி வைத்தது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் 545 சூத்திரம், 4 அத்தியாயங்கள், 156 அதிகரணங்கள், 16 பாதங்கள், 545 சூத்திரங்கள். மிக உயர்ந்த சாஸ்திரம். சாரீரக மீமாம்சா பாஷ்யம் என்று சொல்லப்படுவது. அதுக்கு ஒரு வியாக்கியானம் அனுகிரகணும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ஒரு சிறந்த வியாக்கியானம் பிரம்மசூத்திரத்துக்கு ஏற்படணும். நம்மூடு தான் ஒரு ஆசை. வியாசரிடத்துல பராசரிடத்திலே செய்நன்றி உணர்வு. அடுத்து நம்மாழ்வாரிடத்தே பெருங்காதல். மூணாவது, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அருளி செய்ய வேணுங்கிற ஆசை. இந்த 3 தான் அவருடைய ஆசைகள் என்று பக்கத்தில் உள்ளோர் சொல்ல சுவாமி கேட்டுண்டு, இந்த சரீரம் திருடமாய் இவ்வாச்சாரிய கிருபையும் அடியேனிடத்தில் பரிபூர்ணமாய் சர்வேஸ்வரன் அடியே நினைத்தபடி கூட்டுவானாகில் 3 இழவுகளையும் தீர்க்க கடவேன் என்ன. இந்த சரீரத்திலே தார்டியம் இருக்கணும்,
ஆச்சாரியனிடத்துல கிருபை இருக்கணும், பெருமானுடைய சங்கல்பம் இருக்கணும். இந்த மூன்றும் இருக்குமானால் இந்த 3 ஆசைகளையும் அவசியம் நிறைவேற்றுகிறேன் என்று சுவாமி சொன்னார். இந்த 3ஐயும் அப்புறம் நிறைவேற்றுட்டாங்கிறது தெரிஞ்ச கதை தான். அதுக்கு எப்பவான் ஞாபகம் வச்சிருந்து இந்த கேள்விக்கும் அதுக்கும் சேர்த்து பார்க்க முடியாது, தவிக்க வேண்டாம். இப்பவே இந்த 3 நிறைவேறினது எப்படின்னு பார்த்துருவோம். பராசர மகர்ஷியினிடத்தே அவருக்கு அதீத பிராவண்யம், வியாசரிடத்துல பிராவண்யம். இந்த 2த்துக்காக அந்த 2 பேரையும் சம்பிரதாயத்துல முக்கியமான 2 பேருக்கு அவர்களுடைய திருநாமங்களை வைத்தார். கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமார்கள் அவதரித்தார்கள். மூத்தவருக்கு பராசர பட்டர்னும் இளையவருக்கு வேதவியாச பட்டர்னும். பராசர வேதவியாச இந்த 2 தானே திருநாமம். அதனால பராசர பட்டர், வேதவியாச பட்டர். வேதவியாச பட்டருக்கு ஸ்ரீராம பிள்ளை என்னும் மற்றொரு திருநாமம் உண்டு. மூத்தவர் பராசரர் பெரிய பட்டர், இளைய பட்டர் சிறிய பட்டர், அவர் தான் வேதவியாச பட்டர். இந்த 2 திருநாமங்களையும் வைத்து அவர்களிடத்துல கிருத்தஜதையை வெளிப்படுத்தி கொண்டார். ஏன்னா இன்னி வரைக்கும் நாம பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு சொல்லிட்டே இருக்கோம். இந்த சம்பிரதாயத்துக்குள்ள அடிக்கடி பராசராங்கிற பேர் வருதுன்னா இந்த பேரை வச்சபடியாலே. இல்லைன்னா இப்ப யார் விஷ்ணுபுராம பிடிச்சிட்டு பராசரன்னு சொல்ல போறோம்? அது நமக்கு தெரியவே போறது இல்லை. நல்ல வேளை நம்ம பட்டருக்கு பராசர பட்டர்னு பேர் இருக்கவே சொல்லிட்டு இருக்கோம், அவர் தம்பிக்கு வேதவியாச பட்டர்னு பேர் இருக்கவே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த ஆசை நம்மாழ்வாரை பற்றியது. நம்மாழ்வார் எவ்வளவு ஆச்சரியமா திருவாய்மொழி பாடியிருக்கார். அவரிடத்துல பிரேமம், அந்த பிரேமத்தை நிறைவேற்றறதுக்காக திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் என்பவருக்கு திருக்குறுகைப்பிரான் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வாரோ இல்லையோ, குறுகாபுரிங்கிற குறுகூர்ல தானே திருவத்தாரம் பண்ணார். அப்ப குறுகைப்பிரான் நம்மாழ்வார், திருக்குறுகைப்பிரான் பிள்ளான். பிள்ளான் பிள்ளான்னு பிரசித்தமா சொல்றோம். அவர் தான் திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானம். இன்பமிகு 6000 படி வியாக்கியானத்தை அந்த சுவாமி தான் சாதிச்சிருக்கார். அந்த சுவாமிக்கு திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் என்று பெயர் வைத்தார். இந்த சரித்திரம் எல்லாம் மேற்கொண்டு நம்ம பிள்ளான் சரித்திரத்தின் போது சேர்த்து சொல்றேன். இப்போதைக்கு 2வது எப்படி நிறைவேற்றினார் ஞாபகம் வச்சுங்கோ. திருக்குறுகைப்பிரான் பிள்ளான்னு பெயரிட்டது, பராசர பட்டர்னு பெயர் வச்சது, வேதவியாச பட்டர்னு பெயர் வச்சது. இதெல்லாம் பெயரை வச்சுடலாம். வாஸ்தவம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணமே, அதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற உயர்ந்த வியாக்கியானம். காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்துன்னு வந்து அதை கைவிளக்காக கொண்டு கூரத்தாழ்வானுடைய துணையோட உயர்ந்த ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்தார். அதுதான் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். ஆனா இதுல இருந்து ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்றது பெரிய ஆசைதான் சுவாமி. வாஸ்தவம் அதை பண்ணிவிட்டார், கொண்டாட வேண்டிதான். அது என்ன பேர் வைக்கிறதெல்லாம் சின்ன சமாச்சாரமா இருக்கு. இத போய் ஆள வந்தார போல இருக்கிற ஒருத்தர் ஆசைப்படுவாரா? இவர் தான் என்னமோ அந்த ஆசைங்கிறதுக்காக பேரைத்தான் வைப்பாரா? என்ன சட்டுன்னு ஒரு நெருடல் நம்ம உள்ளத்துல தோன்றது இல்லையோ. ஆள வந்தாருடைய அபிப்பிராயப்படி பிரம்மசூத்திரம் எழுதுவது எவ்வளவு முக்கியமோ அத போல பராசர வியாச நம்மாழ்வார் இடத்தே நாம் கிருத்தஜதையோடு இருக்கிறது அதை விட முக்கியம். அவருக்கு பிரம்மசூத்திரத்தை படிச்சுட்டது மட்டும் முக்கியமா படல. ஒரு பராசரர் இல்லாவிடில், வியாசர் இல்லாவிடில், ஆழ்வார் இல்லாவிடில் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தம் தெரிய போறதா? எப்போதும் அவர்கள் திருநாமங்களை சொல்லிண்டே இருக்கணும். ராமானுஜன் 105 என்ன சொல்றது? நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜனுடைய நாமத்தை விடாம சொல்லிட்டே இரு. முதல் பாசுரத்துல ராமானுஜனா ஆரம்பிச்சது. 108 பாசுரங்கள் ராமானுஜர் தான். கடைசி பாசுரம் அங்கையல் பாய் வயல் தென்னரங்க அணி யாகமன்னும் பங்கையமாமலர் பாவையை போத்துதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்ன தழைத்த நெந்தேனன் தலைமைச்சையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவேங்கிற வரைக்கும் முதல் பாட்டிலேருந்து கடைசி பாசுரம் வரைக்கும் ராமானுஜ நாமம். ராமானுஜருக்கு ஒரு சாஸ்திர நாமம் இருந்திருக்காதா? சதநாமாவளி இருந்திருக்காதா? அவன் நாமங்களேன்னு பாட்டுல இருக்கு இல்லையோ. நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு இருக்கு. அப்ப வெவ்வேறு நாமத்தை சொல்லாமல் எதிராஜர்னு ஒரு பாட்டு, எம்பெருமானார்னு ஒரு பாட்டு, இளையாழ்வார்னு ஒரு பாட்டு, அப்படி ஒரு பாட்டு, கோதாகிரஜர்னு ஒரு பாட்டு, இப்படி ஒரு பாட்டு பாடிருக்கலாம் இல்லையோ. எல்லா பாசுரத்திலையும் ராமானுஷ 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 என் ஒரே திருநாமம் வருதேன்னா இதன் பெருமையை நான் முதல்ல சொல்லி முடிக்க பாக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த திருநாமத்தின் பெருமைக்கு போவோம். இதை சொல்லி முடிப்பதற்கு 1000 பாசுரம் போராது. இனி எங்க நான் எதிராஜர் பெருமை சொல்ல, உடையவர் பெருமை சொல்ல, பெருமானார் பெருமை சொல்ல, இத்தோடையே நிறுத்துவோம்னு தான் திருவரங்கத்தமுதனார் பிரபந்தம் முழுமையும் ராமானுஷா ராமானுஷான்னார். அப்ப அந்த திருநாமத்தை திரும்பி திரும்பி சொல்றதுல எவ்வளவு ஏற்றம். என்னமோ ஒரு பேர் வச்சு விட்டதுனாலயான்னு நினைக்க கூடாது. பராசரங்க திருநாமத்தை சொல்ல சொல்ல பராசரருக்கு அதனால திருப்தி இல்லை, பகவானுக்கு திருப்தி. வியாசர்னு சொல்ல சொல்ல கண்ணன் திருப்தி அடைகிறார். நம்மாழ்வார்னு சொல்ல சொல்ல ஸ்ரீமன் நாராயணனே திருப்தி அடைகிறார். அதற்குத்தான் அந்தந்த திருநாமத்தை வச்சுக்கிறோம். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நம்மாழ்வார்னு சொன்னா நாக்கிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு தமிழர்கள் சொல்லுவாள் இல்லையோ. அதை போலத்தான் நாக்கு முழுக்க அமிர்தம் ஊறுகிறதாம்.
அதனாலதான் பேர் வைக்க ஆசை கொண்டார், வைத்து இழவை தீர்த்து விட்டார். கண்ணுள் நீங்காய நெஞ்சுள்ளு நீங்காவே என்கிறபடியே விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார். விமல சரம திருமேனிக்கு கைங்கரியங்கள் முடிந்தாய் விட்டது. திருப்பள்ளி படுத்தப்பட்ட பிற்பாடு சரி வந்த வாக்கில் பெரிய பெருமாளை சேவித்து விட்டு போவோம் என்று பெருமாளை சேவிச்சுட்டு வந்துருவோம் இல்லையோ. அவரை சேவிக்கிறது பிரதானமா இருக்கணும் இல்லையோ. இது நம்ம மனசுல படணுங்கிறதுக்காக இளையாழ்வார் செய்த ஒரு அரிய செயல். அப்போதே முடிவெடுத்தார், இந்த பெருமாள் அனுகிரகித்த ஆச்சாரியனை சேவிக்கும் பேற்றை எனக்கு கொடுக்கல. இவர் அனுகிரகம் இல்லாதபடியால் என்னால் ஆளவந்தாரை சேவிக்க முடியாது படுத்து. ஆளவந்தாரை சேவிக்காத இந்த கண்கள் அழகிய மணவாளனையும் சேவிக்காது என்று பெருமாள் சன்னதிக்குள்ளேயே போகாமல் ஒரே சோகித்து வருத்தத்தோட திரும்ப காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளினார். இங்கே அங்க போயிட்டு சேவிக்காம வந்திருக்கா. நாம இதெல்லாம் சுலபமா பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஒண்ணு இப்ப அப்படியே ஆசையா பெருமாள்கிட்ட அப்படியே கரை புறன் ஓடி ஓஹோ சேவிக்காது போயிட்டமேன்னு கட்டப்பட போறோம்னா, ராமானுஜரை போன்ற ஒருத்தர் சேவிக்காம திரும்பி போறது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது நம்ம சேவிக்காத போனா போறே அல்ல, உடையவர் போயிட்டு பெரிய பெருமாளை சேவிக்காத திரும்பி வராருன்னா அப்ப மனசுல எவ்வளவு தெச்சிருக்கு. என்ன இந்த பெருமாள் ஒரு நிமிஷம் அங்கீகரித்திருந்தால் ஆளவந்தாரை சேவிச்சிருக்க மாட்டேனா, ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்க மாட்டேனா. அது இல்லாமல் பெரிய பெருமாள் அடித்து விட்டால் முகில்வண்ணா இது தகவோ இது முறையோ என் வருத்தத்தோட காஞ்சிபுரத்தேர எழுந்துள்ளினார். நாகத்தின் மேல் துயில்
தீமறையாவான் மாகடல் நஞ்சூடான் தனக்கும் தீமறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் எங்கள் பிரான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான் எங்கள் பிரான் மாக்கடல் நன்றுண்டான் தனக்கும் இறையாவான் நன்றுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் ஆழ்வாருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதரான நாதமுனிகள், அந்த நாதமுனிகளுடைய திருப்பேரங்கிறதுக்காக பெருமாள் குருகைக்காவலப்பனை அழுத்தி கொண்டு இவரை நிமிர்ந்து பார்த்திருக்க வேண்டும் என்னால் அப்ப எவ்வளவு பெருமை இந்த சுவாமிக்கு இருந்திருக்கும். திருமேனியை சேவிச்சுன்னு வரார். ஆச்சரியமா அவருடைய ஓர் கையின் 3 திருவிரல்கள் மடங்கி இருந்தன. ஏன் விரல் மடங்கி இருக்கு? சுவாமியினுடைய திருமேனிக்கு ஏதானு கட்டமா? விரல் எதற்காக மடங்கி இருக்கு என்று ராமானுஷர்
என்று இளையாழ்வார் பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்கிறார். 3 திருவர்கள் மடங்கி இருக்க கேட்க, 3 திருவர்கள் எதுக்கு மடங்கி இருக்கு, இன்னும் இவருக்கு இப்படி உண்டோ என்று முதலிகளுக்கு கேட்க, முன்னாடி இதை போலத்தான் இந்த விரல்கள் மடங்கி இருக்குமா, இல்ல இப்பதான் மடங்கி இருக்கா என்று பக்கத்தில் இருக்கிறவாளை பார்த்து கேட்டார். இல்லே, இந்த சுவாமி திருவுள்ளத்தில் ஏதேனும் ஒரு கருத்து உள்ளது. முன்பு வியாக்கியான சமயங்களிலே அபிமத சங்கல்பங்களை கேட்டிருந்தவர் உண்டோ? இந்த சுவாமிக்கு ஏதோ விருப்பம் இருந்திருக்கணும், தன்னுடைய நிறைவேறாத விருப்பம் இந்த சுவாமி ஏதானு சொல்லிண்டது உண்டா, ஒருவேளை அதுக்கு கோடி காட்டுமா போல இது இருந்திருக்குமா அப்படின்னு இளையாழ்வார் அவளை கேட்கிறார். வேறொன்றும் அறியோம், எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு 3 விருப்பம் உண்டு, மற்றபடிக்கு அவர் விருப்பம்னு ஒண்ணு சொன்னதே கிடையாது. நமக்கெல்லாம் விருப்பம் விட்டா என்னத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒருவேளை சாப்பிடாதே பொறுத்து போயிட்டாரோ, வயிறாட்டிக வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டுக்காமலே பொறுத்து போயிட்டாலோ, இப்படி நாம சொல்லிட்டுப்போமே தவிர இந்த விருப்பம் அவருக்கு இல்லை. ஆனா அவருக்கு வேற 3 விருப்பம் இருக்கு. வியாச பராசரரிடத்திலே உபகார ஸ்மிருதியும், வியாசரிடத்துல அவருக்கு அதீத நன்றி உணர்வு, பராசர மகிழ்ச்சியின் இடத்துல அதீத நன்றி. இதனாலதான் பராசரரை பத்தி ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்துல ஸ்லோகமே பாடிவிட்டார். தத்தேனயா சித் அஜிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்சயன் நிரமமீத புராணனத்தன் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. பராசர முனிவன வணங்குகிறேன். யாரொருத்தர் தத்துவங்களிலே சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் இந்த 3 தத்துவத்தை நன்கு பிரித்து கொடுத்தாரோ, தச்சன விளக்கினாரோ, அந்த விஷ்ணு புராணம் சாதித்த பராசர மகர்ஷியை வணங்குகிறேன். இது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தனத்துல துவக்கத்தில் இருக்கிற ஸ்லோகம். ஆரம்பத்திலேயே நாதமுனிகளை வணங்கினார், பராசர மகர்ஷியை வணங்கினார், நம்மாழ்வார வணங்கி இருக்கிறார். இந்த 3 பேரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை பத்தி அவர் பாடுறதுக்கே ஆரம்பிச்சார். அப்படின்னா இந்த பராசரிடத்துல எத்தனை ஆசை இருந்தா அவருடைய திருக்குமாரர் வியாசரிடத்துல எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். பராசரர் வியாசர் ஆகியோரிடத்துல இவருக்கு ரொம்ப உபகார ஸ்மிருதி. धन्य धन्य हे नगर, धन्य धन्य हे नगर, धन्य 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 हे नगर, भू वैकुंठ पंढरपूर, भू वैकुंठ पंढरपूर, भू वैकुंठ पंढरपूर, चंद्रभागा, धन्य 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 चंद्रभागा, धन्य 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 चंद्रभागा, मध्य कुंडलिका उभा, मध्य कुंडलिका उभा, मध्य पुंडलिका उभा, धन्य धन्य वेणुनाद, धन्य 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 वेणुनाद, धन्य 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 वेणुनाद, क्रीडा करितो गोविंद, क्रीडा करितो हे गोविंद, क्रीडा करितो गोविंद, धन्य पद्मालयाची पाली, धन्य 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 पद्मालयाची पाली, गायचारी वनमाली, गायचारी वनमाली, गायचारी वनमाली, गायचारी वनमाली, वनमाली वासुदेव जगन्मोहन राधारमण, वनमाली वासुदेव
राधारमण जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण शशिवदन सरति जनयन 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 जगन्मोहन राधारमण सरति जनयन जगन्मोहन राधारमण शशिवदन सरति जनयन जगन्मोहन राधारमण शशिवदन सरति जनयन जगन्मोहन राधारमण शशिवदन सरति जनयन जगन्मोहन राधारमण सरति जनयन जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण हरे जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण हरे जगन्मोहन हरे जगन्मोहन राधारमण हरे जगन्मोहन जगन्मोहन बोलो जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन 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 हरे जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन बोलो जगन्मोहन हरे जगन्मोहन जगन्मोहन राधारमण जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन राधारमण जगन्मोहन जगन्मोहन हरे जगन्मोहन हरे जगन्मोहन जगन्मोहन हरे जगन्मोहन जगन्मोहन हरे जगन्मोहन 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 गायितारी वनमाली गायितारी वनमाली गायितारी वनमाली वनमाली धन्य पंढरीचा वासन धन्य पंढरीचा धन्य 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 पंढरीचा वासन धन्य धन्य पंढरीचा वास देवगाये भानुदास देवराये भानुदास देवगाये भानुदास देवराये भानुदास विठोबा रामकृष्ण हरी विठोबा पांडुरंग हरी 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 पंढरी क्षेत्र की पंढरीनाथ महाराज की जय